விருச்சிக ராசி அன்றர்களுக்கு இந்த பிடிவாத குணம் யாராவது ஒன்று சொல்லிட்டே போதுங்க, அந்த மனசில் போட்டு அழுத்திக்கிட்டு அப்படியே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குணம் கூட மாறிடுச்சு. ஒருத்தர் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்தா கூட இந்த நேரம் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. இந்த பழி வாங்குற குணம் எல்லாமே இந்த நேரத்தில் இல்லை, ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அதுலேயுமே நிறைய பாதிப்பு இதுக்கு முன்னாடி சந்திச்சிட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசி அன்புகளுக்கு பல முக்கியமான கிரக சேர்க்கை இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் சிறப்பான அமைப்புங்க. மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். பெரும்பாலும் உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வீட்டுல கூட உங்க கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணை இருந்தா கூட நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட மர்மமான மனசுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். ரொம்ப ரொம்ப கில்லாடிங்க. ஆனாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்க திட்டம் நிறைவேறக்கூடிய நேரங்க. ரொம்ப தைரியமா நீங்க கிளம்புறங்களா. நீங்க எந்த விஷயத்துல கிளம்புறங்கனாலும் அற்புதமான பலன் தரக்கூடிய அமைப்பா தான் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த நேரம் விடாமுயற்சி, கடுமையான உழைப்பு மட்டும்தான். தன்முனைப்போட எந்த அளவுக்கு ஆர்வத்தோட உங்களுக்கு நீங்களே இந்த நேரம் செய்ய போறீங்களோ, எதை பார்த்தும் பயப்படாம செய்றீங்களோ அந்த நேரம் சிறப்புங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு பேச்சு உங்க குடும்ப உறுப்பினர்களை கேட்டுட்டு செய்யுங்க, கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். அதாவது இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். நீங்க என்ன செஞ்சுக்கிங்க பாத்தீங்கன்னா குழம்பிக்குவீங்க. பல விதமான குழப்பத்தை போட்டு நல்லா செய்யற காரியத்தை கூட நீங்களாவே கெடுத்து விட்டுக்குவீங்க. அதனால குடும்ப உறுப்பினரை எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கேட்டுட்டு செய்யுங்க, சிறப்பா இருக்குது. ஆனா நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல காலம் இறங்கினா உங்களை அடிச்சுக்க இந்த நேரம் ஆளே இல்லை. அற்புதமான நேரம் தான். அந்த வகையில பாக்குறப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, சூரியனோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறாரு. இது சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு தரும்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் வீடு மனம் வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா செஞ்சுக்கலாம். அதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது இந்த நேரம் ஒரு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்கும். ஆனா அது சுப செலவா தான் இருக்கும். நீங்க இந்த பழுதாக இருக்கக்கூடிய வாகனத்தை மாத்திட்டு புதுசா வாங்குறது நல்லதுதான். இல்லைன்னா வண்டி பராமரிப்பு செலவு செஞ்சுக்கிறது நல்லதுதாங்க. ஏன்னா இந்த பயணத்துல இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். அதனால இந்த வண்டி வாகன விஷயத்துல கொஞ்சம் இந்த நேரம் நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது. அதை பயன்படுத்திக்க பாருங்க. குரு புதன் பகவானை பார்க்கறதால ஒரு அற்புதமான அமைப்புங்க. குழம்பியிருந்த மனசுல இந்த நேரம் நிறைய திட்டங்கள் போடுவீங்க, அதை சாதிச்சும் காட்டுவீங்க. அந்த வகையில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. அருமையான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. ஏன்னா உங்க ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறாரு. இது அற்புதமான அமைப்பு தான். பல நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம். கடந்த காலத்துல எதை எல்லாமே இழந்தீங்களோ அது உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குங்க. இழந்தது புகழா இருந்தாலும் சரி, சொத்தா இருந்தாலும் சரி, நகையா இருந்தாலும் சரி, அதை மீட்கக்கூடிய நல்ல காலமா அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் குடும்பத்துக்காக தொழிலுக்காக இந்த நகை நட்டு இல்லாம அடமானம் வச்சிருப்பீங்க. அதை மீட்டு கொண்டு வரக்கூடிய நேரம் தான். பண வருமானம் சிறப்பா கொண்டு வர முடியும், பணப்பிழக்கம் கொண்டு வர முடியும். வம்பு வழக்கு, இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்குது. தாய் வழி சொந்தத்தாலும் சரிங்க, தந்தை வழி சொந்தத்தாலும் சரிங்க, ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த பங்காளி வகையில சொத்து வகையில கொஞ்சம் பாதிப்பு இருந்திருக்கும். அதுவே தாய் வழி சொத்து ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்பு எல்லாமே கொடுத்துருக்கோம். அது இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போதாக்குறைக்கு குரு பார்வை உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குது. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நீங்க வெளிவர முடியும். அதனால எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், எதிர்நீச்சல் போடுங்க, சிறப்பா இருக்குது. கடந்த காலத்துல நடந்ததை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதுல இருந்து வெளிவர பாருங்க, கண்டிப்பா நல்ல மாற்றம் தான். குடும்பத்தோட தேவை நிறைவேறுங்க. குழந்தைகள் வழியில ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்குது, ஆரோக்கியத்துல இருந்து பிரச்சனை விலகுது, நல்ல முன்னேற்றம் தான். சுக்கிரன் நீச்சமாகி உச்சபலத்தோட இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறாரு. இது நீச்ச பங்கர் ராஜ யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் சூரியனோட இணைவு சுக்கிராதித்ய யோகம்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல செய்திங்க. ரொம்ப தூரத்துல இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் சொந்த ஊர்ல இருந்து நல்ல செய்தி கிடைக்க போகுது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, அந்த வேலையில் கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா, கவனம் கொடுத்தீங்கன்னா
பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். பேசி பார்த்தீங்கன்னா போதும் சிறப்பு தாங்க. தொழில லாபம் கொண்டு வர முடியும். புதுசா முதலீடு செய்யலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, சிறப்பா இருக்குது. கணவன் மனைவி 2 பேரும் இணைஞ்சு எந்த விஷயம் செஞ்சாலும் சிறப்பு தாங்க. இதுக்கு முன்னாடி எளியும் புனியமா இருந்திருப்பீங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த நேரம் என்ன மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது உங்களாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது உங்களாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனா ஏட்டுக்கு போட்டு இருந்திருக்கும். நீ என்ன சொல்றது நான் என்ன பண்ற மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில் நடந்திருப்பாங்க. போதா குறைக்கு தாய் தந்தை வழியில ஒரு ஆதரவுங்கிறது இருந்திருக்காது. வாழ்க்கை துணைக்கு கூட இந்த நேரம் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க எதை செஞ்சாலும் உங்க மேல தப்பு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஆனா அந்த நிலைமை மாறுது. உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. குடும்ப வாழ்க்கையில இது உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம்னு சொல்லலாம். குழந்தைகள் வழியிலுமே ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது. குழந்தைகளுக்காக நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் சிறப்பு தான். இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு பண வருமானம் கொண்டு வரக்கூடிய அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை நீங்க சுப செலவா மாத்திக்கணும். உங்க குழந்தைகள் வழியில ஏதாவது சுப செலவு செய்யணும், சுப சடங்கு செய்யணும், குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு அற்புதமா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களா இருந்தா கல்யாணம் நல்லபடியா நடக்குங்க. அடுத்தடுத்து சுபகாரியங்கிறது ஏற்படக்கூடிய நேரம். குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது தங்கும். புதன் உங்க ராசிக்குள்ளேயே வராரு. இது விபரீத ராஜ யோகம். திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டாகும், திடீர்னு பண வரவு உண்டாகும். நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. என்னடா தொழில் மந்தமா நடக்குது, ஒரு நல்ல வருமானம் கொண்டு வர முடியல, ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன்க. ஒரு பண வருமானத்துல சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா முயற்சி விடக்கூடாது. முயற்சி கொடுத்தீங்கன்னா பல நல்ல பலன் காத்திருக்குது. பண மழையில நினையலாங்க. இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரம். விருச்சிக ராசி அன்பர்கள் நீ வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆதரவும் சிறப்பா இருக்குது. எங்க போனாலும் செல்வாக்கு சிறப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை எல்லாமே முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க. அதுலயே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது. சொந்தத்தால பிரச்சனை கொஞ்சம் உண்டுதான். எந்த சொந்தம் தான் நம்மளை பொறுத்த வரைக்குமே நம்மளை வளர விடுறாங்க, பாதிப்பு தான் தருவாங்களே, நம்மளை சங்கடம் படுத்துவாங்க. அதனால அதை பத்தி மனசுல போட்டு குழப்பக்கூடாது. நீங்க நடக்கிற வேலையனோ ஆகிற வேலையனோ அதை பார்த்தா போதும். உங்க குணம் மருந்து நடத்தக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தான். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமே. அதனால நிச்சயம் நல்ல பலன் தான். கூட பிறந்தவங்க வழியில கொஞ்சம் செலவு இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க ஆதரவும் அவங்க வழியில இருக்குது, கொஞ்சம் அவங்க வழியில செலவு இருக்கு. அது சுப செலவா தான் இருக்கும். அதே மாதிரி புத ஆதித்ய யோகம் புதனுடைய அமைப்பு. அதனால நல்லதான். பொருளாதாரம் சிறப்பா இருக்குது. இழந்த விஷயம் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலும் சிறப்பா இருக்குது. இந்த பெண் வழியில பிரச்சனை சந்திச்சிங்களா அது எல்லாமே நீங்க பொண்ணை கொடுத்த இடமும் சரி, பொண்ணை எடுத்த இடமும் சரி, நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்குது. மனம் விட்டு பேச போறீங்க. அதனாலயே பல பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொழிலும் நல்ல மாட்டம் தான். நிறைய பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தொழில பிரச்சனை கொடுத்துருக்கக்கூடியவங்க எல்லாமே நீங்குவாங்க. புதுசா அந்த நேரம் கூட்டாளிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, வேலையிலுமே புதிய உறுப்பினர்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனைங்கிறது ஏற்படும். வேலையில பிரச்சனை ஏற்படும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லற வாழ்க்கை சிறப்பு தான். எப்பயே பணம் கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே இந்த நேரம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடம் வாங்கணும், பூமி வாங்கணும் நீங்க ஆசைப்பட்டாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பல அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் சொத்து வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரை செலவு இருக்குங்க. சொத்து சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல கொஞ்சம் செலவு வைக்கும். ஆனாலுமே நல்ல மாற்றம் தான். மனக்கவலை பெரும்பாலும் உங்களுக்கு மனக்கவலையே நிறைய முயற்சி செஞ்சிருப்பீங்க. அதனால ஏகப்பட்ட கடனை பட்டிருப்பீங்க. அந்த கடனால பாதிப்பு. வாங்கின கடனை நல்லபடியா கட்டிட்டா போதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது. நீங்க எது செய்யறதா இருந்தாலும் இந்த காலகட்டம் தன்னம்பிக்கையோட தைரியமா செய்ய பாருங்க. சிறப்பா இருக்குது. அனுபவமான விஷயத்துல நீங்க கண்ணை மூடிட்டு செய்யலாம். சில காரியம் எல்லாமே குழப்பமா இருந்தா ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அனுபவமானவங்க கிட்ட கேட்டுக்கங்க. வீட்டுல இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கங்க. மத்தபடி இந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. தடப்பட்ட விஷயம் நடக்கும். கொஞ்சம் எல்லாத்துலயும் கவனம் கொடுக்கணும், அவ்வளவுதான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களில் நீங்க பெற போறீங்கிறத மேலுமே நம்ம பார்க்கலாங்க. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதால இதுக்கு முன்னாடி இருந்த நெருக்கடி பிரச்சனை இல்லை. செல்லாக்க சிறப்பா இருக்குது. பட்டம் பதவி எல்லாமே தேடி வரும். தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது. தைரியம் வேணுங்க, அவ்வளவுதான். பிள்ளைகளால பெருமை தான். இந்த நேரம் சொத்துலையும் பாதிப்பு இல்லை. புதிய முயற்சியிலும் சிறப்பா இருக்குது. கொஞ்சம் நிதானம் இருந்தா போதும். அதே மாதிரி வியாழக்கிழமான நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நவகிரகத்துல குரு பகவான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறது, குருவோட வழிபாடு இந்த நேரம் நீங்க செய்யறது இன்னும் கொஞ்சம் அற்புதமான நேரம் ஒரு பலனை தருங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பண வருமானம் சிறப்பா இருக்குது. ஒரு பக்கம் பணம் கொடுத்துருப்பீங்க, இது நாள் வரைக்கும் இதை வாங்க முடிஞ்சிருக்காது. ஆனா அதை நீங்க வாங்கி சேர்க்கக்கூடிய நேரம். எதிர்பார்க்கறது நடக்கும். ஆனா ஒண்ணு கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சம் செலவும் கொடுக்குங்க. முடிஞ்ச வரைக்குமே சுப செலவா மாத்திக்கங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பண உதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி நீங்க எது செய்யறதா இருந்தாலும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஆலோசனை கேட்டுக்க பாருங்க. தம்பதிகளுக்குள்ள விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்புங்கிறது நேரம் இல்லை. இந்த நட்சத்திரக்காரங்க சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி இல்லை, தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது. கடன்ல மூழ்கி தவிச்சவங்களுக்கு கூட இந்த கடல்ல மூழ்கி தவிச்சவங்களுக்கு இந்த படகு கிடைச்ச மாதிரி மனசுல ஒரு நம்பிக்கையோட எல்லாமே சிறப்பா முடியும். எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும். வேலை பார்க்குற இடத்துலயும் நல்ல பலன் தான். இந்த நேர சம்பளம் சம்மந்தப்பட்ட விஷயம், பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கும். நிறைய வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனும் சாதகமா இருக்கிறதால குடும்பத்தை பத்தியும் பயப்பட வேண்டாம், தொழிலை பத்தியும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் போராட்டமான நிலைமை தான், ஆனா முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.